கனவில் கூட எதிர்பாராத 5000 ரூபாய் உரிமைத் தொகை இன்றைக்கு அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. கடந்த மாதம் 4000 ரூபாய் பொங்கல் பரிசோடு சேர்த்து மகளிர் உரிமைத் தொகை கிடைத்தது. இன்றைக்கு 2000 ரூபாய் கோடை விடுமுறைக்காக போனஸாகவும், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதங்களுக்கு 3000 சேர்த்து 5000 ரூபாய் மகளிர் உரிமைத் தொகையாக இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை 1,32,00,000 மகளிருக்கு இன்ப அதிர்ச்சியை தந்திருக்கிறார்கள். இதன் ஒன்று மூலமாகவே நான் 2000 தரப்போகிறேன் என்று வாய் சொல்லிக் கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமியினுடைய வாயை இன்றைக்கு தைத்து விட்டிருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். எடப்பாடி பழனிசாமி எப்போதுமே சொல்வார், செய்ய மாட்டார். கடந்த காலங்களிலே அதை பல சம்பவங்கள் மூலமாக நாங்கள் எடுத்து காட்ட முடியும். ஆனால் சொன்னதை செய்கிற ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள்தான். இன்றைக்கு ஏன் அதை இன்றைக்கே தந்தார் என்று சொன்னால், அறிவித்து விட்டு நாங்கள் தந்தோம் என்று சொன்னால் உடனடியாக நீதிமன்றத்துக்கு சென்று தடை உத்தரவு வாங்கி விடுவார்கள். மகளிருக்கு கிடைக்கக்கூடிய அந்த 5000 ரூபாய் கிடைக்காமல் போய்விடும். எனவே தான் அந்த தடை உத்தரவு வாங்குவதற்கு முன்னரே இன்று காலையிலேயே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கான உரிமைத் தொகையாக 5000 ரூபாயை தந்திருக்கின்றார்கள். 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை என்று சொல்வார்கள். சூரியனை எந்த கையும் மறைக்க முடியாது, எந்த மேகமும் மறைக்க முடியாது. எந்த மேகம் மறைத்தாலும் அதை கிழித்து கொண்டு வருவதுதான் சூரியன். அதே போல இன்றைக்கு மக்களுக்கு துன்பங்கள் வருகின்ற பொழுது அந்த துன்பங்களை எல்லாம் நீக்கக்கூடிய சக்திமிக்க உதய சூரியனாக தமிழ்நாட்டில் இருப்பவர் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். பாஜகவும் அதிமுகவும் எத்தனை கூட்டுச் சதிகளை செய்தாலும் திராவிட மாடல் 2 அரசு அமைவதையோ அதன் மூலம் மக்களுக்கு கிடைக்க உள்ள நன்மைகளையோ நிச்சயமாக தடுத்து நிறுத்த முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். சொல் அல்ல செயல்தான் என்பது ஸ்டாலினுடைய அதிரடி. ஒன்று சொல்வார் அல்லது அதை செயலிலே செய்து காட்டு, அதை அதிரடியாக செய்யக்கூடிய ஒரு தலைவர் தான். இன்றைக்கு இந்தியாவே வியந்து பார்க்கின்ற அளவுக்கு அதிரடியாக பல திட்டங்களை தந்து ஒன்றிய அரசு கொண்டு வருகிற மக்கள் விரோத திட்டங்களை, அதே போல தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றிய அரசு வஞ்சிக்கின்ற அந்த திட்டங்களுக்கெல்லாம் எதிர்ப்பு குரலை முதலிலே கொடுக்கின்ற ஒரு தலைவராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லுகிறேன். இந்த 2 வாரத்துக்குள்ள தமிழ்நாட்டு மக்களுக்கு 9000 ரூபாய் கிடைத்திருக்கிறது. இதை போல வரலாற்றிலே எந்த ஆட்சியிலும் தேர்தலுக்கு முன்னாலேயே வாக்குறுதிகள் தான் தருவார்களே தவிர தேர்தலுக்கு முன்னாலேயே அதை நிறைவேற்றிவிடுகிற ஆட்சி இன்றைக்கு நம்முடைய தலைவர் தளபதியினுடைய ஆட்சி தான். இன்றைக்கு மகளிர் உரிமைத் தொகையாக 1000 ரூபாய் தந்து அவர்களுக்கு போனஸ் 2000 ரூபாய் தந்திருக்கின்றோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.